எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனலில் முட்டை ஓமக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிரசவித்த தாய்மார்களுக்கு கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கும் அஜீரண கோளாறை சரி செய்கிறதுக்கும் இந்த ஓமக்குழம்பு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமக்குழம்பு பால் சுரக்கிறதுக்கும் ரொம்பவே உதவும். இவ்வளவு சிறப்பான இந்த முட்டை ஓமக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. தேவையான பொருட்கள்: ஓமம், மிளகு, சீரகம், கடுகு, மல்லி விதை, தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம், மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய், புளி, தக்காளி. இதில் மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தாங்க. முதல்ல மசாலா தயார் பண்ணிக்கலாம். நல்ல சூடான வாணலியில் ஓமத்தை போட்டு வறுத்து தனியாக ஆற விடுங்க. மறுபடியும் வாணலியை சூடு பண்ணி மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். முதல்ல மிளகு, மல்லி விதை, சீரகம், கடுகு, இதெல்லாத்தையும் போட்டு கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் தேங்காய், கறிவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆப்ஷனல்னு சொன்ன மிளகாய்த்தூளை போட்டு கிளறி இறக்கிடணும். இந்த மிளகாய்த்தூள் ஆப்ஷனல்னு எதுக்கு சொன்னேன்னா, பிரசவித்த தாய்மார்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. அதனால் நம்ம மிளகு காரம் தான் சேர்த்துப்போம். மிளகாய்த்தூள் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியாக பெருங்காயத்தை பொரிய விட்டு எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அம்மிக்கல் வச்சுருக்கிறவங்க அதில் அரைச்சிங்கன்னா நல்ல மையாக அரைப்பட்டுருங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ வாணலியில் நல்லெண்ணெய் சூடாக்கி கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து அப்புறமா பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ புளி கரைசல், உப்பு ரெண்டையும் போட்டு கிளறி மூடி கொஞ்ச நேரம் வச்சிடலாம். பத்து நிமிஷம் கழித்து தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை உடைச்சி மெதுவாக நடுவில் விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மண் பாத்திர சூட்லேயே முட்டை வெந்துருங்க. கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பரிமாறிடலாம். சூடான முட்டை ஓமக்குழம்பு தயாராகிடுச்சு. இந்த குழம்பு சூடான சாதத்தோடு சாப்பிட்றப்போ ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனலில் வர்ற எல்லா வீடியோஸையும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் பெற்று பயன்பெறுங்க. மீண்டும் இன்னொரு குறிப்போடு விரைவில் சந்திக்கலாம். நமது பாரம்பரியத்தை போற்றுவோம், ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம். நன்றி.